இன்றைக்கு நான்காவது ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு தலைப்பு. வேதாகமத்திலே அதிகம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அதுதான். பிரசங்கங்களிலே அதிகம் பேசப்படுகிற ஒரு வார்த்தையும் அதுதான். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், எல்லா விஷயத்துக்கும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வார்த்தைகளுக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுகிறது, எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நமக்கு ஒரு கம்ஃபோர்ட், நமக்கு ஒரு சொகுசை கொடுக்கக்கூடியதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆனால் வேதவசனம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது வித்தியாசமான ஒரு காரியம். உலகம் கை காட்டுகிற ஆசீர்வாதம் வேறு, உலகம் சொல்லுகிற ஆசீர்வாதம் வேறு. பிள்ளைகள் இருந்தால் ஆசீர்வாதம் பாங்க, பணம் கிடைச்சா ஆசீர்வாதம் பாங்க, பொருள் கிடைச்சா ஆசீர்வாதம் பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் இந்த உலகம் ஆசீர்வாதம் சொல்லுதோ அது நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது அதனால தொல்லைகள் தான் என்ன பண்ணும், அதிகமாகும். அதனால பிரச்சனைகள், அதனால மனபாரங்கள். நல்ல சந்தோஷமாக குழந்தைகளை நம்ம வீட்டில் வரவேற்கிறோம். ஐயா ஆண்டவருக்கு குழந்தை கொடுத்துட்டாரியா அப்படின்னு, ஆசீர்வாதம் யா அப்படிங்கிறோம். சிறு வயதில் அது உடல் பலவீனமாகும் பொழுதெல்லாம் நமக்கு கஷ்டமாயிடும், அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாயிடும். வாலிப வயதில் நம்ம சொல் பேச்சு கேட்காம அதை நமக்கு எதிர்த்து நிற்கும் போது நமக்கு கஷ்டமாயிடும். திருமண காரியங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் உண்டாக்கும் போது நமக்கு கஷ்டமாயிடும். இதெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில், கடைசி காலத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். அதில் நமக்கு தூரம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க நம்ம வளர்த்தின பிள்ளைகள். பணம், பொருள், செல்வம் அப்படிதான். பணம் அதிகம் சேர சேர பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் அதிகமாகிறது உண்டு. இப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்போ என்னதான் ஆசீர்வாதம்? ஆனால் பைபிள் சொல்லுகிற ஆசீர்வாதம் வேறு. ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ படைத்த கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக, பிரியமுள்ள ஒரு மகளாக நம்ம வாழ்றோம்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மற்றதெல்லாம் குப்பை, வரும் போவும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. என் தேவன் விரும்பின பிரகாரம் நான் வாழ்றேனா, என் கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேனா, என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற பாதையை விட்டு நான் வழி விலகாமல் இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் நான் இருக்கிறேனா, போதும் எனக்கு. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் பிரியமானவன். எஸ், அதுதான் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், மரியாளுக்கு அந்த வார்த்தை வருது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 42 45 48 வசனங்களை நீங்க தியானிக்கும் போது பார்க்கலாம். ஸ்திரீகளுக்குள்ளே நீர் என்ன பண்ணப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியவதி. ஏன்? தேவ சித்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. குழந்தை ஒரு புறம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து வயிறுல பிறக்கிறது, அவளுடைய மரியாளுடைய வயிற்றுல பிறக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், தேவ சித்தம் அதை பாருங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கன்னி பெண்ணா இருந்து ஒரு கருவை சுமக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கும் போது, அது பிரச்சனைகளாக இருந்தாலும் பலவீனங்களாக இருந்தாலும், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா அதுதான் ஆசீர்வாதம். இட்ஸ் a blessing. ஸோ ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உலகபூர்வமான ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இல்லாமற் போனாலும் சரி, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேதவசனத்துல இன்னைக்கு நம்ம ரொம்ப பார்க்கக்கூடிய வசனம் தான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நிறைய ஆசீர்வாதத்திற்கு உண்டான வார்த்தைகள், பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் அங்க என்ன பண்ணுகிறது, குறிப்பிடப்படுகிறது. அதுல சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நல்லா கவனிச்சீங்கன்னா, உலகபூர்வமான ஆசீர்வாதம் அங்க ஒன்று கூட குறிப்பிடப்படல. யூ ஹேவ் அ மணி, பணம் வச்சிருந்தீங்கன்னா நீ ஆசீர்வாதம், நகை வச்சிருந்தீங்கன்னா நீ பாக்கியவதி, வீடு வச்சிருந்தீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்படியே போட்டிருக்காங்க.
சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள். வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? வேத வசனம். சகோதர சகோதரியே, ஒரு மனுஷனுடைய உள்ளான மனிதனுடைய செழிப்பு, உள்ளான மனிதன், ஆழமான அந்த மனிதனுடைய சந்தோஷம் தான் ஒரு உண்மையான ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னு சொன்னா, உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு சொன்னா, வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வெளியில ஃபெமினைன் அதாவது பஞ்சம் இருக்கலாம், வெளியில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், வெளியில கவலை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம், வெளியே உபத்திரவங்கள் நடக்கலாம், வெளியே மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கலாம், அந்த மனிதனுக்கு வெளியே மிகப்பெரிய சோதனைகள் நடக்கலாம். இவை அனைத்தும் ஒருபோதும் அவனுடைய ஆசீர்வாதத்தை குன்றி போக செய்யாது, அவனுடைய ஆசீர்வாதத்தை உடைக்காது. இன்றைக்கு மனிதர்கள் வெளியான ஆசீர்வாதத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறாங்க. அதனால உள்ளான இருதயத்தை, உள்ளான மனுஷன் அவர்களால் என்ன பண்ண முடியல, சந்தோஷமா வைத்துக்கொள்ள முடியல. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கா, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. உலகபூர்வமான சொத்துக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பசியை உண்டாக்கலாம். உலகபூர்வமான ஆசீர்வாதங்கள், உலகபூர்வமான ஐஸ்வர்யங்கள், உலகபூர்வமான பணம், பொருள், செல்வம் ஒரு பசி தாகத்தை நமக்குள்ள உண்டாக்கலாம். எஸ், இது இருந்துட்டா நான் சந்தோஷமா இருவேன், இது இருந்துட்டா என் வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட் ஆயிரும், ஒரு முழுமையை அடைஞ்சிரும், ஒரு முழுமை இது என்று சொல்லி உலகபூர்வமான ஒரு பசியை உங்களுக்குள்ள உண்டாக்குது அப்படின்னு சொன்னா கவனமா இருங்க. ஏன்னா அது ஒருபோதும் ஆசீர்வாதம் அல்ல. அது ஒருபோதும் உங்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வராது. எத்தனையோ சொந்த வீடு வைத்திருக்கிறவர்கள் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க குடும்பங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்காக பணமே தேவையில்லையான தேவைதான். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்குல்ல, நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சகோதர சகோதரியே, உலகம் ஒரு மனிதனை மதிப்பிடுவது வேறு, கர்த்தர் ஒரு மனிதனை மதிப்பிடுவது வேறு. கர்த்தர் மதிப்பீட்டை யார் ஒருவர் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். When you understand God's value, கர்த்தர் எதைக்கு கனம் கொடுக்கிறார், கர்த்தர் எதை மதிப்பிடுகிறார், கர்த்தர் எதை உயர்த்துகிறார், அதை நம்ம தெளிவா என்ன பண்ணும், புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிற மதிப்பீடுகளை புறந்தள்ளி உலகம் கொடுக்கிற மதிப்பீடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டு. தேவ பிள்ளைகளை எச்சரிக்கையா இருங்க. தொடங்கப்பட்ட தலைப்பு ஆசீர்வாதம்னா, இன்னைக்கு பாஸ்டர் ஆசீர்வாதத்தை குறித்து என்னென்ன ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கோ அதெல்லாம் பேசுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. இல்லை, எஸ் அது உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது இரண்டாவது ஒரு புறம் இருக்கட்டும். கர்த்தர் மதிப்பிடுகிற காரியங்கள் நல்லா பாருங்க. துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் பசிதாகம் உள்ளவர்கள், இதுதான் காட்ஸ் மெஷர்மெண்ட். தேவன் பார்க்கிற அளவு. அந்த அளவுல திருப்தி உள்ளவர்களா நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ கிரீடம் அதுதான். சோதனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று தரித்து நிற்கிற, தேவனுக்கு மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற ஒரு மகனாக மகளாக வாழ்வதுதான் ஆசீர்வாதம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில வார்த்தைகளை ஆசீர்வாதமா நான் கோட் பண்ணிட்டு நம்ம ஜெபத்திற்கு நேரா கடந்து சொல்ல போறோம். முதல்ல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனை தரிசிப்பார்கள். முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னமும் தேவனை தரிசிக்கிறது தான். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஐஸ்வர்யம். தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனை தரிசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
உலகம் எப்படி வேணா சொல்லட்டும், நீ ஏழைன்னு சொல்லட்டும், நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லட்டும், உலகம் உங்களை குற்றப்படுத்தட்டும், உலகம் உங்ககிட்ட அந்த குறை இந்த குறைன்னு சொல்லட்டும், பட் என் வாழ்க்கையில தேவ பிரசனம் இருக்குங்க ஐயா. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவனை தரிசிக்கிற பிள்ளையா இருக்கேன். தேவனோடு நான் உறவாடுகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். நான் தூங்கும் பொழுது என்னுடைய கனவிலும் என்னுடைய தரிசனங்களிலும் தேவனை நான் சந்திக்கிறேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். உலகம் அப்படி இல்லை. தேவ பிரசன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, பாவத்தின் பிரசன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, பணத்தின் பிரசன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, உலக மனுஷனை தரிசிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒரு வசதி உள்ள மனுஷனை பார்க்கிறது, ஒரு மேலிடத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை பார்க்கிறது, அவன்கிட்ட ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, உலகத்தில் கூடிய பணத்தின் மூலம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா என்று சொல்லி அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் வரும். நமக்கு கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வாதமா வைப்பார், நமக்கும் வீடு தருவார், நமக்கும் மேன்மையான வியாபாரங்களை தருவார், மேன்மையான மனிதர்களோடு சமபந்தியிலே உட்கார வைப்பார். அல்லேலூயா, உட்கார வைப்பார். முதல் நாள் அதான் தியானிச்ச, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். It will give to you. இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற தலைப்புல முதல்ல பார்க்கிற விஷயம் அதான் பாஸ்டர், தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில் இருக்கு. கர்த்தர் தேவ பிரசன்னம் அப்படின்னு சொன்னா அது என்ன பாஸ்டர் வித்தியாசமா இருக்கு? அப்படி இல்லை, தேவனுடைய வழிநடத்துதல் என் வாழ்க்கையில் இருக்கு. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது கடமைக்கு போய் ஜெபிக்கிறேன் அப்படி இல்லை. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு வரும் பாருங்க, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, என் தேவனின் கண்ணீரை கண்டு கொண்டு இருக்கிறார். நான் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் விருதாவாய் போகிறது இல்லை. என் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் கேட்குறாங்க, நான் ஜெபிக்கல, இல்லை செவுரு கேட்கும் நான் ஜெபிக்கல, இல்லை வேற ஏதாவது கேட்கும் நான் ஜெபிக்கல. இசப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது என் பக்கத்தில் அமர்ந்து என் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா, அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் மாத்திரம்தான், அந்த விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்க முடியும். இல்லைன்னா தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யிட்டு வந்துருவாங்க. தேவனை பாட மாட்டாங்க, தேவனை உயர்த்த மாட்டாங்க, தேவனை கனப்படுத்த மாட்டாங்க, அதிக நேரம் தேவ சமூகத்தில் உட்கார மாட்டாங்க. 2வது 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். இரக்கம் பெறுவார்கள். மெர்சி. எப்படி இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னா, இரக்கம் என்று சொன்னால் நான் செய்த பாவங்கள், நான் செய்த தவறுகள் தேவனிடத்தில் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு என்னை பிரித்து வைத்திருக்கிறது. நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், ஆனா என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், ஆனா நான் ஐஸ்வர்யவானா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, புகழ் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அவருடைய இரக்கத்தை பெற முடியாமல் நான் தேவனை விட்டு தூர இருக்கிறேன்னா, கர்த்தருடைய பார்வையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிடையாது. தேவ சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது அவருடைய கண்கள்ல இருந்து, அவருடைய கரங்கள்ல இருந்து இரக்கம் பெறுகிற பிள்ளையான இருக்கணும். ஹல்லேலூயா. என் பாவங்கள் முழுதும் மன்னிக்கப்படுவதான் இரக்கம். என் மேல் மனதுருகி என்னை மன்னிக்கணும் ஆண்டவர். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல யாரு நம்ம டக்குன்னு மன்னிச்சிருவோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாரை மன்னிச்சு அவங்கள மன்னிச்சிருவேன் பாஸ்டர், அவங்க மேல அவங்க பண்ண தவறுகள்லாம் நான் ஒருபோதும் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க யாரை மன்னிப்பீங்க? ஏத்து வீட்டுக்காரங்களை மன்னிச்சிருவோமா? உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா அவன் செஞ்ச காரியங்கள் எப்பொழுதும் நம்மளுடைய நினைவுகள்ல இருந்துட்டே தான் இருக்கும். சொந்தக்காரங்களை நமக்கு ரொம்ப தீமை செஞ்சுட்டாங்க, ஆனா திரும்ப வந்துடுறாங்க, வீட்டில் சாப்பிட்றாங்க, என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு தெரியாம ஏதோ பேசிட்டேன், வார்த்தைகளால உன்னை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறோம். சரி நான் என்ன பண்ணிடுறோம், மன்னிச்சிடுறோம். ஆனா இருந்தாலும் நமக்குள்ள என்ன பண்ணும், அது முழுமை அடையாது. சில நேரங்களில் கணவன் மனைவியில கூட நம்ம மன்னிச்சிடுறோம், ஆனா அந்த கணவனுக்காக அந்த மனைவிக்காக நம்ம மன்னிப்பு கொடுத்தாலும், அவங்க தவறு செய்ததை மன்னிச்சாலும் நமக்குள்ள அந்த வலி வேதனை இருக்கும். அவங்கள அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியாது, மறக்க முடியாது.
ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்களை மன்னிக்கிற மனப்பாங்கு நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அந்த மனப்பாங்கு வரும் பாருங்க. அந்த அவங்க செய்த தவறுகள் எல்லாம் மறந்துடும். குழந்தை எவ்வளவோ பிரச்சனை பண்ணுது, எவ்வளவோ போராட்டம் பண்ணுது, எவ்வளவோ நமக்கு தீங்கு கொடுக்குது, இதே கோபம் அவ்வளோ வரும். திரும்ப அம்மா அப்படின்னு ஒடியாரும் பொழுது அப்படி கட்டி அரவணைச்சுக்கிறோம். அது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் தான். நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவருடைய மகன் எல்லா சொத்தையும் ஏமாத்திட்டான். என்ன பண்ணிட்டான்? எல்லா சொத்தையும் அந்த அம்மாட்ட தெரியாமல் கையெழுத்து வாங்கி எல்லா சொத்தையும் ஏமாத்தி பிடிங்க என்ன பண்ணிட்டான், நடுத்தெருவில் விட்டுட்டான். அந்த அம்மானால சரியா நடக்கவும் முடியல, கால் சரியா நடக்க முடியல, சாப்பாடு கிடையாது, ஒரு ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 7-8 ஏக்கருக்கு சொந்தமானவங்க ஒரு வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாம, சாப்பிட முடியாம அவதிப்படுறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்களுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்படியெல்லாம் என் மகன் என்னை ஏமாத்திட்டான்பா, என் மகன் என்னை ஏமாத்திட்டான் அப்படிங்குது. அப்போ இன்னொருத்தர் அவங்களுக்கு அந்த வாடகை வீடு கொடுத்து அவங்கள பார்த்துக்கிற அவர் சொல்றாரு, அம்மா வாங்க நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். என்ன பண்ணுவோம்? கலெக்டர் ஆஃபீஸ் போய் உன் மகன் பேரில் என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து அது சொத்தெல்லாம் மீட்டுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு கலெக்டர் நமக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு, அதனால இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், மகன் நல்லா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தானா போதும். என்னது? எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தானா போதும், நான் வாழ்ந்துட்டு போய். இவ்வளோ பிரச்சனை வந்தோம், இல்லை நான் கலெக்டர்கிட்ட போய் அந்த இடத்தையெல்லாம் பிடிங்கி அவனை பாரு, என்ன பண்ணுற பாரு, ஏது பண்ணுற பாருன்னு சொல்லுகிற மனப்பாங்க அந்த அம்மாவுக்கும் வரல, அவங்க அந்த அப்பாவுக்கும் வரல, அந்த ஐயாவுக்கும் வரல. இன்னைக்கு ஒருவேளை அந்த பையன் திரும்ப வந்து அம்மா அப்படின்னு வந்தா, இன்னும் 1 ஏக்கர் சொத்து எங்கேயாவது இருந்தா கூட அந்த அம்மா என்ன பண்ணிடும், எழுதி வச்சு மன்னிச்சிருவாங்க. அந்த இரக்கம். அதனாலதான் நீங்களும் நானும் அவரை அப்பா என்று சொல்லும் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. வேற உறவு இல்லை, மேன்மையான உறவு. அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்னு அவருக்கு தெரியும். பிள்ளையாகிய நான் தவறு செய்து தெய்வ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். இட்ஸ் a blessing. யார் மன்னிச்சாங்க மன்னிக்காங்க எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்த உடனே தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு நான் கதறி அழறேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொன்ன உடனே எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சி தூக்கி எறியப்படுகிறது. இரக்கம். அடுத்த வார்த்தை நான் அதான் சொல்ல விரும்பினேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய புத்திரர், ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள், இதுதாங்க ஆசீர்வாதம். அவரை கடவுள் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து, அந்த ஸ்தானம், அவர் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து அவரோட கிட்ட நெருங்க நெருங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அவர் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய புத்திரன், அவருடைய மகன், அவருடைய மகள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது ஆசீர்வாதமா நினைச்சது உண்டா? என்ன ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, எங்கெங்கேயும் ஆசீர்வாதமா இருக்கிறேன், கடன் பிரச்சனை தான் இருக்குது, வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன், சொந்த தொழில் செய்ய முடியல, வியாபாரம் சரியா இல்லை, புலம்பல் தான் வருது. நான் இன்னையிலிருந்து யோசிச்சுக்கேன், ஆசீர்வாதம், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன். எப்படி ஒண்ணுமே இல்லை ஆசீர்வாதமா இருக்கேன்? ஆண்டவருடைய பிள்ளையா நான். அல்லேலூயா. எப்ப அவருடைய மகன் நான், அவருடைய மகன் நான். இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணும்? அப்பான்னு கூப்பிடும் பொழுது, என் தகப்பனே என்று கூப்பிடும் பொழுது என் சத்தத்தை கேட்டு ஓடி வருகிறவர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் அவர். நீ ஒரு வரையறை வச்சுட்டு இதுதான் காசு, இதுதான் வீடு, இதுதான் சொத்து, இதுதான் பணம், இது இருந்தாதான் ஐஸ்வர்யவான் நீ கணக்கு வச்சிருக்க. ஆனா நான் எப்படி கணக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? இதை படைத்ததெல்லாம் எங்கப்பா. ஹல்லேலூயா. இது எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. இந்த உலகம் எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. என் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கார். சொல்ற, பரலோகம் உனக்குன்னு நான் படைச்சு வச்சிருக்கேன். புத்திரனுக்கு தான் அது, மகனுக்கும் மகளுக்கும் தான் அது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 4வது காரியம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களேன். துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆறுதல் அடைவார்கள். அடுத்த ஒரு ஆசீர்வாதம், கம்ஃபர்டபுளான பர்சன் தான், ஆறுதல் அடையக்கூடிய ஒரு பர்சன். இந்த உலகம் எனக்கு வலியை கொடுக்குது, இந்த உலகம் எனக்கு வேதனையை கொடுக்குது, இந்த உலகம் எனக்கு உபத்திரவத்தை கொடுக்குது, இந்த உலகம் என்னை காயப்படுத்துகிறது,
இப்படி படுத்தும் பொழுதெல்லாம் உலக மனிதர்கள் இந்த காயத்தையும் இந்த வலியையும் இந்த வேதனையும் போக்குவதற்காக உலகத்துல எங்கெங்கயோ ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பணம் லட்சக்கணக்கில் கையில வச்சுட்டு குடிக்க போறாங்க. லட்சக்கணக்கில் பணத்தை கையில வச்சுட்டு தவறான பாவங்கள் செய்ய போறாங்க. ரொம்ப அடிக்டான கஞ்சா, ஹெராயின் இந்த மாதிரியான போதை பழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகுறாங்க. பட் அவங்களுக்கு உண்டான ஆறுதல் கிடைக்குதானா? இல்ல. அவங்களுடைய துக்கம் இன்னும் அதிகமாகுது, அவங்களுடைய பாரங்கள் இன்னும் அதிகமாகுது, அவங்களுடைய துயரங்கள் இன்னும் அதிகமாகுது. ஆனா என்னை இந்த உலகம் காயப்படுத்தும் பொழுது, இந்த உலகம் என்னை உபத்திரவப்படுத்தும் பொழுது, இந்த உலகம் என்னை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாங்க போகும் பொழுது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது பாருங்க, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. இந்த உலகம் என்னை கைவிட்ட பொழுது, என் பிள்ளைகள் என்னை கைவிட்ட பொழுது, என் கணவன் என்னை தூக்கி எறிந்த பொழுது, என் மனைவி என்னை தூக்கி எறிந்த பொழுது, மற்றவர்கள் எல்லாம் என்னை அவமானப்படுத்தும் பொழுது, இந்த உலகம் என்னை புறந்தள்ளும் பொழுது, ஐயோ நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே, எனக்கு யாருமே இல்லையா என்று சொல்லி நான் கண்ணீர் விடும் பொழுது, காலை வேளையிலே முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்தில் சொல்லும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தை இருக்கே, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை போதும் எனக்கு. கர்த்தர் எனக்கு காட்டுறாரு வயது வசனத்துல. ஒரு வாரம் முழுதும் வேதனைப்பட்டு, ஆண்டவரே நான் ஏன் ஆண்டவரே இந்த உலகத்துல பிறந்தேன், என்னை ஏன் ஆண்டவரே இந்த உலகத்துல கொண்டு வந்தீங்க, என்னை எல்லாரும் இப்படி காயப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் இப்படி திட்டி தீக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவ சமூகத்துல ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல வந்து உட்காரும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே உன்னை தெரிந்து வைத்திருக்கிற என்ற வார்த்தை தேடி வரும்போது எனக்கு கிடைக்குமே ஒரு ஆறுதல். அல்லேலூயா. அது போதும், அது போதும் எனக்கு. அந்த ஆறுதல் இன்னைக்கு உலகம் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கு. படம் சினிமா பார்க்குறாங்க, ஒரு மைண்டு ஃப்ரெஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அந்த படத்தை பார்த்தா ஆறுதல் அடைஞ்சிருவேன் இல்லை, சிரிச்சு பேசினா ஆறுதல் அடைஞ்சிருவேன் இல்லை, ஏதாவது காமெடி ஷோக்கு போனால் ஆறுதல் அடைஞ்சிருவேன் இல்லை. வேதவசனம் தெளிவா சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் யாரிடத்துல மாத்திரம் தான் உண்டு? தேவனிடத்துல மாத்திரம் தான் உண்டு. அந்த தேவனை அறிந்த பிள்ளைகள் நீங்களும் நானும் மாத்திரம். ஹல்லேலூயா. மனுஷன் இன்னும் அறிந்து கொள்ள முடியல. மனிதன் அறிந்து கொண்டது குடிப்பழக்கம், மனிதன் அறிந்து கொண்டது போதை பழக்கம், மனிதன் அறிந்து கொண்டது உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு ஆறுதல் தரும், இளைப்பாறுதல் தரும் என்று சொல்லி தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் அதை தேடி அதை கண்டுபிடித்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து அவரை அப்பா என்று கூப்பிட்டு தினந்தோறும் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணும்? 5வது வசனம் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்க? சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். என்ன பூமியை சுதந்தரித்துக் கொள்றது? என்ன சுதந்தரித்துக் கொள்றது? எல்லா நிலத்தையும் நம்ம விலைக்கு வாங்கிறதா? சொத்தையெல்லாம் நம்ம வாங்கிறோம், ஏக்கர் ஏக்கரா வாங்குறது, அந்த சுதந்திரித்துக் கொள்றதா? இல்ல. பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தகப்பன் நான் அவருடைய பிள்ளை என்கிற முதல் காரியம், அந்த பூமி எனக்கு சொந்தம், அது முதல் காரியம். 2வது, பூமியை சுதந்திரிப்பது என்பது தேவனுக்கென்று ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வருவது. ஹல்லேலூயா. இந்த பூமி தேவனுடையது, இது எனக்கு சொந்தம் தான் இல்லைன்னு நான் சொல்லல. நல்லா கவனிச்சு பாருங்க, மரங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, கடல் மிருகங்களை பாருங்க. இது எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தகப்பனுடைய படைப்பினுடைய ஞானம், அறிவை அறிந்து கொள்றோம். எப்பெல்லாம் என் வாழ்க்கையில பலவீனங்கள் வருதோ, எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, ஒரு மரத்துக்கிட்ட போய் உட்காருங்க. போய் மனுஷங்கிட்ட உட்காராதீங்க, உன் பிரச்சனை இன்னும் தூண்டி விட்டுருவோம். உபத்திரவங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, தேவன் படைத்த படைப்புகளை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. ஒரு மரத்தை பாருங்க, ஒரு அனிமல், ஒரு மிருகத்தை பாருங்க, வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, நிலவை பாருங்க. It's everything God's creation. அதை பழக்கும் போதெல்லாம் உங்களுக்கு புரியும் அது எவ்வளவு உபத்திரவங்கள் படுது, அது எவ்வளவு பாடுகள் படுது. இருந்தாலும் தேவன் படைத்த படைப்பாக அது தன்னுடைய நிலைமையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எவ்வளவு காத்தடிச்சாலும், எவ்வளவு புயல் அடிச்சாலும், என்ன நடந்தாலும் அந்த மரம் என்ன பண்ணுது? அது ஸ்ட்ராங்கா நின்று கனி கொடுக்கிற ஒரு மரமா நிக்குது.
ஆனால் பூமியை சுதந்திரிப்பது என்பது தேவனுக்கென்று ஒரு கூட்டத்தை என்ன பண்ணும், ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், ஒருத்தன் சண்டையோட போட வரான், ஒருத்தன் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தோடு வரான், அவனுக்கு எதிராக நின்று சண்டை போடுவதில்லை, தன்மையா தாழ்மையா சாந்த குணத்தோடு நின்று அவனையும் தம்பக்கம் கூட்டு வந்து நிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் சண்டை போடு, எதிர்த்து நில்லு, அவனை அடி, அவனை கொல்லு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லல. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது கடைசியாக 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆத்துமாவினுடைய திருப்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. இந்த உலகம் எந்த திருப்திக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது? எந்த திருப்திக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது? மாம்ச திருப்தி. மாம்ச திருப்தி. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பொருள் வாங்கணும், அந்த காரியம் வாங்கணும், இந்த காரியம் வாங்கணும், நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், அப்படி இருக்கணும். இது எல்லாமே எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? மாம்சத்தான திருப்திப்படுத்தும். மற்ற காரியங்கள் ஏதாவது பாஸ்டர் எனக்கு இது என்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு உலகபூர்வமான காரியத்தை சொல்ல முடியுமா? என் வீடு வாங்கிட்டேன், ஆத்மா திருப்தி அடைஞ்சிருச்சு, சொல்ல முடியுமா? இல்ல. கார் வாங்கிட்டேன், ஆத்மா திருப்தி அடைஞ்சிருச்சு, சொல்ல முடியுமா? இல்ல. மாம்ச திருப்தி, அதுவும் கொஞ்ச நேரத்துல காணாம போகிற ஒரு திருப்தி. ஆனா இந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது எது மேல வரும் அப்படின்னு சொன்னா, நீதியின் மேலே, அந்த தேவனுடைய வசனத்தின் மேலே, தேவனுடைய சத்தியத்தின் மேலே, தேவன் நடத்துகிற அவருடைய சித்தத்தின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் தான் ஆத்தும திருப்தி அடைவார்கள். ஆத்தும திருப்தி என்பது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற புதிய உலகமாகிய பரலோகத்தின் திருப்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் போனா போயிட்டு போகுது, வீட்டை ஏமாத்தி புடுங்காங்களா, புடுங்கிட்டு போறாங்க. என் காசை ஏமாத்திட்டாங்களா, ஏமாத்திட்டு போறாங்க. என் பொருளை ஏமாத்துறாங்களா, ஏமாத்திட்டு போறாங்க. என் கர்த்தர் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருடைய வாயில வருது? நிறைய பேருடைய வாயில வருது. தேவ பிள்ளைகளுடைய வாயில அடிக்கடி வர வார்த்தை அதுதான். ஐயோ இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன்னு உட்காந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 5000 கோடிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் 5 கோடியை விட்டுட்டானா 5 நாளைக்கு தூங்க மாட்டேங்கிறான். 5 கோடிலாம் போச்சு, 5 கோடி போச்சு, 5 கோடி போச்சு, ஐயோ 5 கோடி பணம் போச்சு. மீதி 4995 கோடி அவன் பேங்க்ல இருக்கு. அதுல அவனுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, அவனுக்கு திருப்தி இல்லை. அந்த போன 5 கோடியை குறித்து தான் கவலைப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, கிடக்குறான். கடந்த நாட்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட. திருச்செங்கோட்டில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், எல்லாருக்கும் அந்த ஹோட்டல் பேர் சொன்னா தெரியும், பட் நான் சொல்ல விரும்பல. ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், ஆரம்ப காலத்துல இருந்து ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அங்கதான் ஹோட்டலுக்கு தான் போவாங்க. அந்த ஹோட்டலே பேர் போன ஹோட்டல் அது. திடீர்னு ஒரு நாள் கேள்விப்படுறேன், கடந்த வாரத்தில் நான் கேள்விப்படுறேன், அந்த ஹோட்டல் லாஸ் ஆகி இன்னொருத்தர் கையில போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எப்படின்னு கேட்கும்போது, அந்த ஹோட்டல் ஓனர் இந்த ரம்மி சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீட்டு விளையாட்டத்தில் அவ்வளோ பணத்தை இழந்திருக்கிறாராம். என்னங்க, கோடிக்கணக்கான பணத்தை அவ்வளோ பணத்தை இழந்திருக்கானாம். இழந்து எல்லாம் லாஸ் ஆகி அந்த ஹோட்டல் இன்னொருவர் வாங்கி அது இப்போ வேற ஒரு கையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, பணம் நிறைய இருக்கு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, பொருள் இருக்கு, அவருடைய ஆத்மா அவர் ஏன் திருப்தி அடைய முடியாம தான், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம தான் அவர் எங்க போக ஆரம்பிச்சிட்டாரு? சீட்டு விளையாட போயிட்டாரு. ஆத்ம திருப்தி இல்லைன்னா உலகம் ஒருபோதும் எந்த மனுஷனும் திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. திருமண வாழ்க்கையில பாக்குறோம், கணவன் மனைவியா வாழ்றவங்க, கணவன் இன்னொருவர் தேடி போறாங்க, மனைவி இன்னொருவர் தேடி போறாங்க. ஏன் தேடி போறாங்க? ஆத்ம திருப்தி. மாம்ச திருப்தி எல்லா பக்கமும் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் கிடையாது. பட் அங்க ஏன் அன்சாட்டிஸ்ஃபை ஆகுது, மாம்சம் ஏன் அன்திருப்தி ஆகல அப்படின்னு சொன்னா, ஏன் அங்க திருப்தி ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆத்ம திருப்தி இல்ல. எல்லா விஷயம் அப்படிதான். 15 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்குறோம், 5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்குறோம். 2 காரை என்ன பண்ணும்? 2 காரு ரோட்ல போகுது, 2 கார்ல நல்லா தான் போவோம், ஏசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்ன விஷயம்னா, 5 கார் வாங்கினவன் அடுத்து 5 லட்சம் ரூபாய் கார் வாங்க.
5 லட்ச ரூபா கார் வாங்கினவன் 20 லட்ச ரூபா கார் வாங்கணும், 20 லட்ச ரூபா கார் வாங்கினா 40 லட்ச ரூபா கார் வாங்கணும், 40 லட்ச ரூபா கார் வாங்கினவன் 1 கோடி 2 கோடி போய்கிட்டே இருக்கு பணம். ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது? ஆனா நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், பாஸ்டர் ஒரே ஒரு எக்ஸல் வாங்கிட்டா போதும். அல்லேலூயா. என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரே ஒரு எக்ஸல் மட்டும் வாங்கிட்டேன்னா போதும் பாஸ்டர், நான் செட்டில் ஆயிடுவேன், நான் அப்படியே செட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி என்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளணும், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், வேத வசனத்தின் மீது, சத்தியத்தின் மீது, ஆண்டவர் மீது, ஆண்டவர் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஒரு ஆத்தும திருப்தி வர ஆரம்பிக்கும் பாருங்க. உலகத்துல திருப்தி அடைந்த மகனாக மகளாக நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. சில நேரங்கள்ல உலகபூர்வமான காரியங்களை பார்க்கும்போது, நானும் ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தேன். நான் ரொம்ப பாஸ்டர் அப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் நினைக்காது. நானும் ஆரம்ப காலத்தில் பணத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து ரொம்ப ஆசையாக இருந்தேன். கார் வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் என்னைக்கு பைபிள் வேத வசனத்தை அதிகம் படிக்க ஆரம்பிச்சனோ இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் சேஞ்ச் ஆகிட்டு வரேன். ஒரு 90-95% வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். இப்போ சில நேரத்தில் சில பேர் சொல்கிறது, பாஸ்டர் நீங்கள் கம்முன்னு ஒரு கார் வாங்கிருங்க, எனக்கு இப்போ தேவையில்லைங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஓடின ஆள் இப்போ என்கிட்ட வந்து கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு இப்போ கார் தேவையில்லை. அதை வாங்குங்க, இல்லை எனக்கு இப்போ அது தேவையில்லை. அப்போ என்னதான் தேவை? இப்போ ஒருவேளை என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்னதான் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால், பைபிளை குறித்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுதான் வாங்கணும். ஏன்? ஏகப்பட்ட புத்தகங்கள், வேதாகம புத்தகங்கள் புதைந்து கிடக்கிறது, அதை வாங்கினா இன்னும் அதிகமாக படிக்க முடியும். இல்லை பாஸ்டர் நீங்கள் கார் வாங்குறத குறித்து சொல்லுங்கள், இல்லை பைக் இல்லை எனக்கு என்னுடைய ஆசை அவ்வளோதான். தேவ பிள்ளைகளாக்கி நமக்கும் அப்படிதான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நீங்களும் நானும் வேத வசனத்தின் மீது பசிதாகம் கொண்டவர்கள். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது, அப்பா அன்னைக்கு வேத வசனத்தை தியானிக்க போறோம், கர்த்தர் என்னோடு பேச போறோம், இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு இருக்க போகுது. தினந்தோறும் எந்திரிச்சு வேத வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை வார்த்தைகளை என்றைக்கு ரசிச்சு படிச்சிருக்கோம். அப்படி யார் ரசிச்சு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு வேத சத்தியத்தை அப்படியே ஆசாசையா ஒரு ரசிச்சு சாப்பிட, ரசிச்சு படிக்க ஆரம்பிச்சு நம்மளவே இந்த உலகபூர்வமான காரியங்கள் நமக்கு பெருசா தெரியாது. அவன் 5 வீடு வாங்குறான், 10 வீடு வாங்குறான், அவன் அதை வாங்குறான், குப்பை, வேஸ்ட். ஏன்னா இதுதான் என்னை எங்க கொண்டு போகுது? பரலோகம் கொண்டு போகுது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் தான் என்னை நடத்த போகுது. இதுதான் ஆசீர்வாதம். கார் என்னை பரலோகம் கொண்டு போகாது, உலகபூர்வமான சொத்து என்னை பரலோகம் கொண்டு போகுது. பட் எனக்கு அது தேவை. ஸ்பிரிச்சுவலா, அதாவது பிசிக்கலா உலகபூர்வமா வாழும் பொழுது எனக்கென்று சில தேவைகள் தேவை, அதை என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பட் எனக்குண்டான ஆசீர்வாதம், உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் உங்களுக்காக எது ஜெபிக்கணும், என்னத்துக்காக ஜெபிக்கணும்னா டக்குன்னு ஓப்பனா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நான் வளரணுங்க, சாமுவேலை போல நான் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு விஷயம் அதான். எப்படி ஆண்டவரே, சாமுவேலை அந்த வயசுல, புரியாத வயசுல சாமுவேலை கூப்பிட்டு பேசுறீங்க, இன்னைக்கு நான் பேசுங்க ஆண்டவர், அப்படி ஒரு அசரீரி குரலா என்கிட்ட ஆண்டவர் கூப்பிட்டு பேசணும்னு நான் என்ன பண்றேன், விரும்புறேன். என்னோட பேசுங்க. அல்லேலூயா. மோசையோடு அப்படி பேசுனீங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க. ஆண்டவர் பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த அன்பு வேணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்திற்கு நேரா கடந்து போலாமா?